மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக. இன்னைக்கு இருக்கிற அருமையான தேவச்சனமே, கொலை செய்யாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 14ம் 15மான வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, சகோதரிடத்திலே அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்திலே அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். ஒருவனை கத்தியாலே அல்லது ஆயுதங்களாலே தாக்கி கொலை செய்வதுதான் கொலை என்பதல்ல. சகோதரனை அல்லது சகோதரியை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அருமையாக நமக்கு கற்பனைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். முதலாவது, உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறுவாயாக. இரண்டாவதாக, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த வார்த்தையின்படியாக சகோதரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுவோம். பகைக்கிறவர்கள் சகோதரனை அல்லது சகோதரியை பகைக்கிறவர்கள் மனுஷ கொலைபாதகர்களாக எண்ணப்படுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியாக நாம் பகைக்கிறவர்களாய், வெறுக்கிறவர்களாய், நாம் வீண் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுகிறது போல நம்முடைய சகோதரிடத்தில் அன்பு கூற கடன்பட்டிருக்கிறோம். அன்பு கூறுவோம். அதன் நிமித்தமாக நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு பிரியமாய் என்றும் காணப்படுவோம். ஆமென்.